தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். இன்றைய செய்தியானவை, கடவுள் ஓய்வு நாள் அன்று என்ன செய்ய வேண்டும் என்றார். கடவுளின் ஓய்வு நாள் சபத் அன்று வேலைகளை நிறுத்திவிட்டு ஓய்வு எடுத்து கடவுளின் ஆசீர்வாதங்களுக்காய் அவருக்கு நன்றி சொல்லி குடும்பம் மற்றும் நண்பர்களோடு மகிழ்ச்சியாய் இருங்கள் என்று பைபிள் கூறுகிறது. இந்த நாளில் எந்த வேலையும் செய்யாமல் கடவுளை வணங்கி பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும் என்று கட்டளை உள்ளது. 1. ஓய்வு நாளில் என்ன செய்ய வேண்டும்? ஓய்வு எடுத்தல். 6 நாட்கள் ஊழியத்தின் பின் 7ஆம் நாள் எந்த வேலையும் செய்யாமல் முழுமையாக ஓய்வு எடுக்க வேண்டும். 2. கடவுளை நினைவு கூறுதல். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரித்து படைப்பாளரான கடவுளை நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். 3. வணங்குதல். கடவுளை துதித்து அவரை மகிமைப்படுத்தி பரிசுத்த நாளாக கொண்டாட வேண்டும். 4. குடும்பத்துடன் இருத்துதல். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக நேரம் செலவிட வேண்டும். என்ன செய்யக்கூடாது? வேலைகளை தவிர்த்தல். உங்கள் வேலையை செய்யக்கூடாது. உங்கள் பிள்ளைகள், வேலைக்காரர்கள், கால்நடைகள் அல்லது உங்கள் வாசலில் உள்ள அந்நியர் கூட எந்த வேலையும் செய்யக்கூடாது. முக்கியத்துவம். இது 10 கட்டளைகளில் 4வது கட்டளையாகவும் இது கடவுளின் மக்களுக்கான ஒரு முக்கியமான நாள். ஓய்வு நாள் எது? பொதுவாக இது வாரத்தின் 7வது நாள் சனி என்று கருதப்படுகிறது. இருப்பினும் சில கிறிஸ்தவ சபைகள் ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகின்றனர். அப்பா, தந்தா, என் இறைவா, இதோ எங்களுக்காக நீர் அனைத்தையும் உண்டாக்கினீர். 6 நாளும் வேலை செய்து 7வது நாள் பரிசுத்த நாள் என்று நீர் அதை ஆசீர்வாத நாளாக மாற்றியிருக்கிறீர் கர்த்தாவே. இதோ உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் அவ்விதமே நீர் ஆசீர்வதித்து வருகிறீர். கடவுளே, அன்பான இறைவா, மக்கள் 6 நாளும் வேலை செய்யும் பொழுது அவருக்கு தேவையான அனைத்து ஆதாயத்தை நீர் தாரும் சுவாமி. 7ஆம் நாள் பரிசுத்த நாள், இறைவனின் நாள் என்று அனைவரும் அறிந்து அந்த நாளை தூய்மையான நாளாக கொண்டாட கிருபை புரிந்தருளும். தூய்மையான தேவனே, ஒவ்வொரு குடும்பங்களில் நிகழ்ந்து வரும் அனைத்து துன்பங்களையும் நீர் நீக்கும். அவர் தேவைகளை நீர் ஆண்டவரே நிறைவேற்றும். வல்லமையுள்ள தேவனாகிய கடவுளே, இதோ உங்கள் கரங்கள் அனைத்து குடும்பங்கள் மேல் இருக்கட்டும். உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கரம் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் சந்ததியாக எங்களை நீர் ஆசீர்வதியும். இதோ இவ்வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்கிற அனைத்து குடும்பங்கள் மேல் உன் கரம் பாய்ந்து அவர்களை நீர் ஆசீர்வதித்தருளும். தூய்மையான நாளை அனைத்து குடும்பங்களும் அனுசரிக்கும்படி நீர் செய்தருளும். என் தேவனே, என் ஆண்டவரே, இதோ என்னுடைய வார்த்தை நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உயிருள்ள தேவனாயிருக்கும் என் கடவுளே, இதோ உமக்கு கோடான கோடி நன்றியை செலுத்துகிறேன். ஆமேன்.